நேயர்கள் அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களோட இன்னைக்கு ஈகை திருநாளை கொண்டாடுறதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை மாநகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணா நகரின் மைய பகுதியில் ஒரு பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது இந்த சென்னை மாநகருக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். அந்த பள்ளிவாசலுக்கு சிறப்பான ஒரு பெயரும் இருக்கு. மஸ்ஜித் ஜாவேத் அப்படின்றதான் இந்த பள்ளிவாசலுக்கு பெயரும் கூட. இந்த ஈகை திருநாள்ல இந்த பள்ளிவாசல்ல என்ன மாதிரியான சிறப்பு நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஈகை திருநாளோட சேர்த்து இந்த நிகழ்ச்சியில நம்ம கண்டுகளிக்கலாம். நம்மளும் இந்த ஈகை திருநாள்ல கலந்துக்கலாம். வாங்க. இந்த பள்ளிவாசலுடைய ஹஜ்ரத் ஆசிக் ரசூல் அவர்களை சந்திக்க இருக்கும். வணக்கம். அஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா. நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுலையும் உங்ககிட்ட ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறதுலையும் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. சரி, இப்போது ஹஜ்ரத் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு ஒரு புதுவிதமான வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல இந்த ஹசரத் அப்படிங்கிற வார்த்தை மரியாதைக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. உங்களை நம்ம கூப்பிடும்போது தமிழில் யாரையாவது கூப்பிட்டா ஐயா அப்படின்னு கூப்பிடுறோம். இங்கிலீஷில் யாரையாவது கூப்பிட்டா எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சார் அப்படின்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி ஹலரத் அப்படிங்கிறதுக்கு உண்டான அரபி வார்த்தை அது. மரியாதையாக கூப்பிடுற அரபி வார்த்தை அது. அது குறிப்பாக பெரும்பாலும் எங்களை மாதிரியான மதகுருகளுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அந்த வார்த்தைக்குடைய அர்த்தம் என்னன்னா, எந்த மதகுருக்கு முன்னாடி ஒருத்தர் ஹசரத் அப்படின்னு சொல்கிறாரோ, உங்களுடைய இந்த உங்களுக்கு முன்னிலையில் நான் உங்களுக்கு ரொம்ப பணிஞ்சு நடக்கிறேன் அப்படின்னு ஒரு மரியாதையாக சொல்லக்கூடிய வார்த்தை அது. அதனால் யாருமே எங்களை மாதிரியான மதகுருக்களை கூப்பிடும் போதோ பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஒன்று எங்கள் பேருக்கு முன்னாடி ஹசரத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இது மாதிரியான இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. உஸ்தாத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா ஆசிரியர். நாம் மற்ற மொழிகளில் அப்படி பார்க்க முடியாது. ஆசிரியரே இங்கே வாங்கன்னு நம்ம கூப்பிட மாட்டோம் தமிழில். அதே மாதிரி டீச்சர் சார் யாராக இருந்தாலும் அதை சொல்லி நம்ம கூப்பிட மாட்டோம். எல்லாருக்குமே சார் ஐயா அவ்வளோதான். ஆனால் அரபிக்கில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் உள்ள நல்ல கருத்துக்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு பொருந்துதோ அந்தந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. அதில் ஒரு வார்த்தை தான் இந்த ஹலரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை அது. இது எல்லாருக்கும் அப்படி சொல்லிட மாட்டாங்க. யார் அரபிக்கில் கிராஜுவேட் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதை சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்கள் மதகுருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பதவிகள் கிடைக்கும் அப்படின்ற விவரத்தை சொல்லியிருந்தீங்க. அரபிக்கு பயின்றிருந்தால் தான் இதற்கான அந்த பட்டமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மதகுரு ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் இருக்குது? படிப்பு தான். இப்போது முதல்லலாம் 7 வருஷம் அப்படி படிக்கணும்னு இருந்தது. இப்போ நிறைய அந்த சிலபஸுகளில் சில மாற்றங்கள். 5 வருடம் 6 வருடம் 7 வருடத்தில் கூட அந்த பட்டத்தை நம்ம வாங்கிக்கலாம். நாம் அங்கே படிக்கணும். காலேஜ் இருக்குது, அங்கே போய் நம்ம படிக்கணும். படித்து அங்கே உள்ள எக்ஸாம்களில் நம்ம பாஸ் ஆகும்போது நமக்கு அந்த கிராஜுவேட் கொடுப்பாங்க. சரி, அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தேங்க. இப்போது இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய முக்கியமான ஒரு பணியே தொழுகை செய்து கிடப்பது அப்படின்றது. இந்த தொழுகை அப்படின்றது எத்தனை விதமாக இருக்குது? இந்த தொழுகை அப்படின்றதுக்கு என்னென்ன வகையில் இருக்குது? அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? தொழுகை முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி 5 நேர தொழுகை அது கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயந்தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஒன்று, இறைவன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராஃபெட் சொல்கிறாங்க இல்லையா, அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த குர்ஆன். அந்த குர்ஆனில் நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்குது. அந்த குர்ஆனில் சில விஷயங்களை கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் கடமைக்கு கொஞ்சம் கீழே. அந்த நல்ல செயல்களை செய்யும்போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அப்படியான வரைமுறைகள் குர்ஆனில் இருக்குது. அதே மாதிரி குர்ஆனில் இல்லாத நபி சொல்லுகிற போதனையாக சொல்லுகிற வார்த்தைகள், அதை நபிமொழின்னு சொல்லுவாங்க. அந்த நபிமொழிகள் நிறைய இருக்குது. பல்லாயிரக்கணக்கான நபிமொழிகள் இருக்குது. அந்த நபிமொழிகளெல்லாம் மதகுருக்கள் காலேஜில் படிச்சுட்டு வருவாங்க. அதிலிருந்து சட்டம் ஏற்றுவாங்க. அப்போ சட்டம் இயற்றுகிற போது சில விஷயங்கள் நமக்கு கடமை, சில விஷயங்கள் நன்மைக்குரிய காரியங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் முதல்ல இந்த 5 நேர தொழுகைகள் அப்படிங்கிறது. இது அல்லாமல்
வேறு சில வணக்கங்களும் இருக்குது. நமக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ நம்ம அதை செய்கிற மாதிரி, இல்லை ஒரு சில வணக்கங்களுக்கு உண்டான குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இந்த தொழுகையை தொழுகலாம், குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தொழுகையை தொழுகலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில தொழுகைகளும் இருக்குது. ஆனால் இந்த 5 நேர தொழுகைகள் அப்படிங்கிறது எல்லா முஸ்லீமாலும் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த தொழுகையை செய்ய வேண்டியது அவர்கள் மீது கடமை. இப்போ சாதாரண நாட்களில் இருக்கக்கூடிய தொழுகைக்கும் இந்த ரமலான் மாத தொழுகைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, அல்லாஹுவால் இறைவனால் கொடுக்கப்பட்ட குர்ஆன் முக்கியமானது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய நபிமொழி. இப்போ இந்த நபிமொழி இது ரெண்டும் தான் பேஸ். இதை வச்சு தான் எல்லா விதமான சட்டங்களும் சொல்லுவாங்க. இப்போ அந்த நபிமொழிகள்லையும் குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது இறைவனால் சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். அது இந்த மாதத்தினுடைய சிறப்புக்கு முதல் காரணம் என்னென்னா, உலகமே போற்றி பாராட்டுகிற இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் தான் ஆரம்பமாக இறங்கியது. இறைவனிடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் குர்ஆனினுடைய வார்த்தைகள் பூமிக்கு சொல்லப்பட்டது இந்த ரமலானினுடைய மாதத்தில். அதிலும் குறிப்பாக இந்த 27 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு, அது 27ஆ இல்லை வேறு சில நாட்களா அப்படிங்கிறதுல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் எந்த இரவை லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இரவில் தான், இந்த ரமலான் மாதத்தில் அந்த இரவில் தான் முதல்ல குர்ஆன் இந்த பூமிக்கு கொடுக்கப்படுது, இறக்கப்படுது. அதனால தான் இந்த மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழியில் இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்க. இந்த நோன்பும் குர்ஆன் மூலமாக கடமையாக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் இறைவனால் 700 மடங்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். இது இரண்டாவது விஷயம். இப்போ முதல் விஷயம் குர்ஆன். இரண்டாவது விஷயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு, அது கடமையாக்கப்பட்ட தொழுகையாக இருந்தாலும் சரி, கடமையாகாத நம்முடைய தேவைக்காக நாம் செய்து கொள்கிற மேல்மிச்சமான வணக்கங்களாக இருந்தாலும் சரி, இவைகளுக்கு 70 to 700 மடங்கு அதிகமான நன்மைகளை தருவதாக நபிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் மக்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும். இப்போ இதே மாதிரி இந்த ரமலான் மாதத்திற்கு நிறைய சிறப்புகள். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை இந்த மாதத்தில் இறைவன் மன்னித்து விடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான நபிமொழிகள் இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அதனால தான் மக்கள் இந்த மாதத்தில் போட்டி போட்டுக்கொண்டு நன்மையான காரியங்களில் முந்துறாங்க, அதிகமாக தொழ வராங்க, எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நிறைய நபர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் மிக முக்கியமான காரணம். மற்ற மாதங்களை விட இந்த ரமலானை தனிப்படுத்தி காட்டியது இந்த 2 விஷயம். முதல்ல குர்ஆன், இரண்டாவது அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகிற, இறைவனால் கொடுக்கப்படுகிற கூலிகள், மனிதர்களுக்கு அதிகமான கூலிகள் கிடைக்கப்படுகிறது. இந்த 2 விஷயங்கள் மிக மிக முக்கியமானதாக மற்ற மாதங்களை விட்டும் இந்த ரமலான் தனித்துவம் பெறுகிறது. இஸ்லாத்தில் இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை கட்டாயமா சொல்லணும்னு சொல்லி செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன கடமைகள் அப்படின்றத சொல்றீங்களா? முதல்ல ஆரம்பமாக 5. முதல்ல கலிமா அப்படின்னு சொல்லுவாங்க. கலிமானா அந்த வார்த்தைகளை, கலிமானா வார்த்தை அப்படிங்கிறது அர்த்தம். அது ஒரு சொற்றொடர். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இதை சொன்னால் தான் முடியும். இதை சொல்லாமல், இந்த வார்த்தையை சொல்லாமல் அவர் இஸ்லாமாக ஆக முடியாது, முஸ்லீமாக ஆக முடியாது. இது முதல் கடமை. அதனால் எல்லாருக்குமே சேர்த்தே பொதுவாகவே சொல்லப்படும் இஸ்லாத்தினுடைய முதல் கடமை இந்த கலிமா. இதை சொல்லணும். இதை சொன்னதுக்கு பின்னாடி தான் மீதம் இருக்கக்கூடிய 4 கடமைகள் நமக்கு கடமையாகும். எப்போ ஒருவர் கலிமா சொல்லிவிட்டாரோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லிட்டார், சொன்ன அடுத்த நிமிடமே அந்த நேரத்தில் இப்போ 5 நேர தொழுகையை பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, காலையில் அதிகாலையில் ஒரு தொழுகை,
1 மணிக்கு 2வது தொழுகை, 4லிருந்து 5க்குள்ளே 3வது தொழுகை, 6லிருந்து 6:30க்குள்ளே 5:30 மணிலேருந்து 6:30க்குள்ளே இன்னொரு தொழுகை, 7:30லேருந்து 8க்குள்ளே இன்னொரு தொழுகை, இப்படி இருக்கு இல்லையா? நான் புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன். இப்போது அவர் எந்த நேரத்தில் இருக்கிறார், கலிமா சொன்ன உடனே கலிமா சொல்லுகிற போது எந்த நேரத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த நேரத்தினுடைய தொழுகை அவருக்கு கடமை அப்படின்னு இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லிடும். உடனே கலிமா சொன்ன உடனேயே அவர் செய்ய வேண்டிய முதல் கடமை என்னன்னா, தொழுகை அவர் தொழுக ஆரம்பிச்சிடணும். கலிமா சொன்ன உடனிருந்து அவர் தொழுகை அவருக்கு கடமையாயிடும். இது 2வது கடமை. 3வது, ரமலான் மாதம் வந்தால், மற்ற மாதங்களில் அல்ல, மற்ற நாட்களில் அல்ல, ரமலான் மாதத்தை அவர் அடைந்து விட்டால் கண்டிப்பாக அவர் 30 நாட்களும் அல்லது 29 நாட்களும், அரபியில் அப்படி தான் 20 அல்லது 30 அப்படி வரும், அந்த பிறை கணக்கில் அப்படி வரும். அதனால் 29 அல்லது 30 நாட்கள் கண்டிப்பாக அவர் நோன்பு நோற்க வேண்டும். 4வது, ரமலானில் மட்டுமல்லாமல் ஜக்காத், அதாவது இது ஒரு வகையான டேக்ஸ் தான், இதுக்கு வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறதும் இஸ்லாத்தில் ரொம்ப பிரபல்யமான ஒரு பேர். ஏழைகளுக்காக வசதி படைத்தவர்கள் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து கொடுத்து விட வேண்டும். குறிப்பிட்ட சதவிகிதம், அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவிலே வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்காக தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து செலவு செய்ய வேண்டும். இது 4வது கடமை. 5வது, ரமலான் மாதத்தை போன்றே இன்னொரு மாதம் இருக்கிறது. அந்த மாதத்தினுடைய பெயர் துல் ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜுடைய மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மக்கால போவாங்க, ஒரு கருப்பு கலர் பில்டிங் இருக்கும், சதுரமாக இருக்கும். அங்கே அதை சுற்றி ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். வருஷம் நிறைய பேர் அங்கே போகிறாங்க, மற்ற நாட்கள்லேயும் போவாங்க. அந்த துல் ஹஜ் மாதத்தில் 8வது நாளிலிருந்து 12 அல்லது 13ஆம் நாள், இந்த 5 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள்னா காரியங்கள், செயல்களுக்கு ஹஜ்ஜுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அந்த காரியங்களுக்கு அது ஒரு 5வது கடமை. இது யார் மேலே கடமை அப்படின்னா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, அவர்களுக்கு இங்கேருந்து மக்காவுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான பொருளாதார வசதிகள் இருக்கணும். 2வது, உடலும் தகுதியாக இருக்கணும். 2ல் எந்த தகுதி இல்லைன்னாலும் அவர்களுக்கு அந்த கடமையை இஸ்லாம் கடமையாக்காது. 2 தகுதியுமே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவர் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத கடமையாக சொல்லும். அதனால் அந்த மாதத்தில் நிறைய நபர்கள் இங்கேருந்து மக்காவுக்கு போய் ஹஜ்ஜுடைய காரியங்களை செஞ்சுட்டு வருவாங்க. இந்த 5 கடமைகள் பேசிக், அடிப்படையானது. இதை சுற்றிய வேறு நிறைய கடமைகள் இருக்குது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. மற்ற அடியார்கள் என்றால் மற்ற மனிதர்களோடு பழகுகிற சமயத்திலே உள்ள கடமைகள் இருக்கிறது. அதுவெல்லாம் நிறைய பொய் பேசக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, இது மாதிரியான கடமைகளும் இருக்கிறது. ஐயா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிறை வச்சு தான் தொழுகையாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாதத்தையாக இருக்கட்டும், ஒவ்வொரு வேண்டுதல்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் கணக்கீடு செய்கிறதா சொல்லியிருந்தீங்க. இது எதன் அடிப்படையில் இந்த பிறையை வச்சு நீங்கள் இந்த தொழுகையை அதை தொடர்ந்து செய்துட்டு வர்றீங்க? எதன் அடிப்படையில்? பிறை அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்திற்காக, வெறும் இதை மட்டும் சொன்னாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எதில் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சால் அதோடைய முடிவு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ முடிவில் தேவையில்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பம் நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. மாதத்தினுடைய ஆரம்பத்தை நம்ம கணக்கு பண்ணலை அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த தேதியுமே பதிவு செய்ய முடியாது. அதனால் மாதத்தினுடைய ஆரம்பத்திற்கு மட்டும்தான் இந்த பிறை. நிலாவை பார்க்குறோம் இல்லையா, அந்த முதல் பிறை, அதை பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழியில் அவர்களுடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாதத்தை கணக்கிடும்போது பிறையை பார்த்து நீங்கள் கணக்கிடுங்கள். அதை ரமலானோடு சேர்த்து சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, பிறையை பார்த்து நோன்பு பிடிங்கன்னா நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க. அப்படின்னா என்னென்னா, ரமலானினுடைய ஆரம்பத்தில் பிறையை பார்க்கணும். பிறையை பார்த்தா ரமலான் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அன்றைய அதிகாலையிலிருந்து நோன்பை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒவ்வொரு நாளும் நோன்பு கண்டினியூ ஆகும். இந்த நோன்பை எப்போ முடிக்கணும் அப்படின்னா, கடைசி நாள் 29வது நாள் மறுபடியும் பிறையை பார்க்கணும். பிறை தெரிந்துவிட்டால் அன்றோடு நோன்பை நிறுத்தி விட வேண்டும். அதுதான் நோன்பை முடிக்கிறது.
தெரியலை அப்படின்னா 30வது ஒரு நாளாக அதை ஃபுல் பண்ணணும். அப்போ ஒரு மாதத்தினுடைய கடைசி எல்கை அப்படிங்கிறது 30 தான். 31ங்கிறது இஸ்லாமிய மாதங்களில் கிடையாது. 29 அல்லது 30 இதுதான் இஸ்லாமிய மாதத்தினுடைய கணக்கு. இப்போ 29ஆம் நாள் இரவு பிறையை பார்க்கணும். பிறை தெரிந்து விட்டால் அன்றோடு அந்த மாதம் முடிந்துவிடும். பிறை தெரியவில்லையானால் 30வது நாளாக அந்த மாதம் பூர்த்தி செய்யப்படும். 31வது நாள் அடுத்த மாதத்தினுடைய ஆரம்பமாக அது கணக்கிடப்படும். இது மாதத்தினுடைய ஆரம்பத்திற்கு மட்டும்தான் இந்த கணக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்போதே தொழுகைக்கும் பிறை பார்க்கலாமாங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருப்பதாக நான் உணர்ந்தேன். தொழுகைக்கு பிறைக்கும் சம்பந்தம் இல்லை. தொழுகை சூரிய கணக்குப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் எந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நேரம் கணக்கிடுவாங்க. மாதம் கணக்கிடுவதற்கு பிறை அவசியம். நேரம் கணக்கிடுவதற்கு 12 மணியா 1 மணியா மதியானமா சாயங்காலமா இரவா அப்படிங்கிறது அது சூரியனை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க. அதனால் தொழுகைக்கு சூரியனுடைய கணக்கு, மாதத்தினுடைய ஆரம்பத்திற்கு நிலா பிறையினுடைய கணக்கு. இப்போ நீங்கள் நோன்பு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பிறையை பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. பிறையை பார்த்து ஒரு மாதத்துக்கான நோன்பை வந்து முடிக்கிறீங்க. இப்போ தினமும் நீங்கள் கைக்கொள்ளப்படக்கூடிய அந்த நோன்பானது அது எப்படிப்பட்ட நோன்பு, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அந்த நோன்பில் வந்து இருக்கும்? இந்த நோன்பு காலங்களில் பள்ளிவாசலில் உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும்? நோன்பை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா, இறைவனுக்காக செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லேயே ரொம்ப உயர்தரமான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா அது நோன்பு தான். ஏன் அப்படின்னா, இப்போ நாங்களே முஸ்லீம்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்யும்போது கூட இந்த வார்த்தையை பதிவு செய்வோம். எல்லா நற்காரியங்களுக்கும், தொழுகையாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்களுக்கு இப்படி நற்செயல் செஞ்சால் இந்த மாதிரியான கூலி கிடைக்கும் அப்படிங்கிறது குர்ஆன்லேயும் சரி நபிமொழிகளிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நோன்பை பற்றி சொல்லும்போது நபிமொழிகளில் என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த நோன்பிற்கு கூலி இல்லை. அது எந்த வார்த்தையில் பதிவு செய்கிறாங்கன்னா, இறைவன் நானாகவே டைரக்டாக நேரடியாக நானே கூலி கொடுக்கிறேன். இந்த வார்த்தை வேறு எந்த நற்காரியத்துக்குமே சொல்லப்படலை. அப்போது இறைவனே டைரக்டாக நமக்கு கூலி கொடுக்குறான் அப்படின்னா அப்போ அந்த நல்ல செயல் இறைவனிடத்தில் எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை அப்படியே சொல்லுவோம். இதுதான் ரொம்ப முதலாவது. இரண்டாவது, அதையே இன்னும் கொஞ்சம் வேறு சில வார்த்தைகளில் சொல்கிறதா இருந்தால், நானே கூலியாக ஆகிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னதாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் சொன்னதாகனா நபிமொழிகளில் அந்த வார்த்தைகள் இடம்பெறுகிறது. நபி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மார்க்க அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது, அர்த்தம் வைக்கிற போது, நானே கூலியாக ஆகிறேன், இறைவனே கூலியாக ஆகிறேன். நோன்பிற்குண்டான கூலி அவ்வளவு உயர்தரமானது. அதனால் அந்தளவுக்கு ரொம்ப உயர்வான ஒரு நற்செயலுங்கிறது இந்த நோன்பு. ஏன் அவ்வளவு பெரிய உயர்ந்த கூலி அதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, மற்ற எல்லா நல்ல செயல்களும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த நோன்புக்கு இருக்குது. அப்படின்னா நோன்புனா என்னென்னா, இதுவரை செஞ்சுக்கிட்டு இருந்த நமக்கு தேவையான காரியத்தையே இறைவனுக்காக விட்டுறது. சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் இறைவனுக்காக சாப்பிட்றத விட்டுறணும். சாப்பிட்றத விடுறதுனா சும்மா கொஞ்ச நேரம் இல்லை. காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6:30 மணி வரையும் கிட்டத்தட்ட இவ்வளவு நேரங்கள் தண்ணீரும் குடிக்காமல் சாப்பிடவும் செய்யாமல். அது முன்னாடிலாம் எச்சில் கூட முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எச்சில் முழுங்கிறதுனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தர் வேணுண்டே தாகம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசும்போது எச்சிலை சேர்த்து வச்சுக்கிட்டு முழுங்குற இது மாதிரியான விஷயங்களை விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நார்மலாக எப்படி இருக்குதோ சாதாரணமாக எச்சில் உள்ளே போகிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மெயினாக தண்ணீர் குடிக்கக்கூடாது, உணவு சாப்பிடக்கூடாது, அப்புறம் வீட்டில் மனைவியர்களோடு சந்தோஷமாக இருக்க முடியாது. அதே மாதிரி இது வந்து உடல் அளவில் செய்யக்கூடிய தியாகங்கள். இதோட மனதளவிலும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை பார்க்கக்கூடாது. அதனால தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் முஸ்லீம்கள் நிறைய பேர் அதிகமான நேரங்கள் பள்ளிவாசல்லையே இருப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் அலுவலகங்களில் எதையாவது பற்றி பேச வேண்டிய சிந்தனைகள் இருக்கலாம், நிறைய தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடலாம். அப்போது இறைவனுக்காக எப்போ சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே விடணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போது இது சம்மந்தப்பட்ட எல்லா கெட்ட விஷயங்களையும் விட்டு தூரமாகிடணும்.
அப்போ அந்த அளவிற்கு ஒரு உயர்தரமான ஒரு விஷயம் இதில் இருக்கிறதுனால தான் இதற்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் ரொம்ப அற்புதமானது. இப்போது வேறு ஏதாவது ஒரு நல்ல செயல், உதாரணமாக நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் ஒருத்தர் வந்து அடுத்தவங்க பார்க்குறாங்கன்றதுக்காகலாம் செய்ய முடியாது. அவருக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் வெளியில் எல்லாத்தையும் சொல்கிறார் நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் போய் சாப்பிட்டா அவர் நோன்பு இல்லை. அப்போது உள்ளத்தால் அவர் நோன்போடு இறைவனோடு தொடர்பில் இல்லை. யார் உள்ளத்தோடு இறைவனோடு கனெக்டாக இருக்கிறாங்களோ அவங்க உண்மையான நோன்பில் இருப்பாங்க. அப்போ உண்மையாக நோன்பு வைக்கிறதுனால தான் இறைவனிடத்தில் ரொம்ப பெரிய கூலிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரியங்களில் நிறைய நற்காரியங்கள், அதிகமான தொழுகைகள் செய்வாங்க. பெரும்பாலான நேரங்கள் பள்ளிவாசலில் தங்கியே இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் மஸ்ஜிதிலேயே தங்கி இருப்பாங்க. ஏன் அப்படி தங்கி இருக்கிறாங்கன்னா இதுக்கும் நபிமொழிகள் தான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ரமதானிலேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள் மஸ்ஜிதிலேயே வீட்டுக்கு போகாமல் தங்கிடுவாங்க. அதுக்கு பேர் இஅ்திகாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்கி விடுவது அப்படிங்கிறது. வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க, தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டாங்க, பள்ளிவாசலை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. உள்ளே போகும்போது அந்த எண்ணத்தோடு போயிடுவாங்க. யாராவது வீட்டிலேருந்து நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கலாம், நம்முடைய தேவைகளுக்காக வெளியில் பாத்ரூமுக்கு வரலாம், மற்ற விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதோ மற்றவங்களோட கனெக்டில் இருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை மொத்தமாக துண்டிச்சிட்டு பள்ளிவாசல்லையே இருப்பாங்க. அதிகமான நேரம் தொழுவாங்க, அதிகமான நேரம் இறைவனுடைய தியானத்திலேயே இருப்பாங்க, அதிகமான நேரம் குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான அமல்கள். இதை தான் எல்லாரும் பெரும்பாலும் செய்வாங்க. தேவைப்படுற நேரங்களில் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, தூங்கிக்கவும் செய்வாங்க. இது ரமதானினுடைய கடைசி 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள். இவ்வளவு ஆழமான அமல்களும் ஆழமான தியாகங்களும் இந்த நோன்பில் இருக்கிறதுனால தான் இந்த நோன்பிற்கு இறைவனிடத்தில் அவ்வளவு பெரிய கூலிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாங்கு ஓதுறது அப்படின்றது, பாங்கு சொல்றது அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சார்ந்த விளக்கம் சொல்றீங்களா? பாங்கு அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்குது. இப்போ 5 நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டுருச்சு. இப்போ அதை வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வேணும், ரிமைண்டர் வேணும் இல்லையா, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ இது சம்பந்தமான பேச்சுக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே இது வந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் சில அபிப்பிராயங்கள் சொன்னாங்க. நபி தோழர்கள் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். அதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட விளக்கங்கள். சுருக்கமாக அப்போ அநேகமாக உமர் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களுடைய கணவன் தான் நினைக்கிறேன், அவர்களுடைய கனவின் மூலமாக காட்டப்பட்டது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்யலாம் அப்படிங்கிறது. அப்போ அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள்லேருந்து தான் அந்த பாங்கினுடைய வார்த்தைகள் நம்ம கேட்குறோம் இல்லையா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் ஒன்றும் இல்லை, இறைவன் மிகப்பெரியவன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள். இந்த 2 விஷயம். 3வது, தொழுகைக்கு வாங்க, தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது. மறுபடியும் அல்லாஹ் அக்பர் சொல்லி பாங்க முடிச்சிடுவாங்க. இதுதான் இந்த பாங்கினுடைய அறிவிப்பு. என்ன, இந்த அதிகாலை தொழுகை சுபுஹ் தொழுகையில் மட்டும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அது எதற்காகனா, தூக்கத்திலிருந்து எந்திக்கும் போது ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சேர்த்துக்குவாங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அப்படின்னா தூங்குறத விட தொழுகை ரொம்ப சிறப்பானது, அதனால் நீங்கள் தூக்கத்தை விட்டுட்டு தொழுகைக்கு வந்துடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அதில் பதிவு செய்வாங்க. இப்படித்தான் ஆரம்ப காலத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படித்தான் பாங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா நாடுகள்லையுமே. இதுதான் பாங்கினுடைய அசல், தொழுகைக்குண்டான ஒரு ரிமைண்டர். அது இந்த 5 நேர தொழுகைகளுக்கு மட்டும்தான். ஈது தொழுகையெல்லாம் இருக்கு இல்லையா, பெருநாள் தொழுகை, அதுக்கெல்லாம் இந்த பாங்கு சொல்ல மாட்டாங்க. இந்த 5 நேர தொழுகைகளுக்கு மட்டும்தான் இந்த பாங்கு. சரி, நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அனுதினமும் நோன்பு கஞ்சி வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நோன்பு கஞ்சி எதற்காக கொடுக்குறாங்க, அதனுடைய விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். முன்னாடியே சொல்லியிருந்தோம், எப்படி நோன்பினுடைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அதிகமான கூலி கொடுக்கப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா. அதில் ஒரு நபிமொழி என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இப்போ எல்லாரும் வசதியாகிட்டாங்க, ஒரு காலத்துலலாம் அதிகமான ஏழைகள் இருந்தாங்க, அவங்களால நோன்பு தான் வைக்க முடியும், சாப்பிட்றதுக்கு பெரிய உணவுகள் இருக்காது, தொடர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு உணவுகள் இருக்காது. அப்போது அந்த நேரத்திலலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா,
நீங்கள் நோன்பு திறக்கிறது மட்டும் இல்லாமல் யாருக்கு உணவு இல்லையோ, யார் நோன்பாளியாக இருந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லையோ அவரை நீங்கள் நோன்பு திறக்க வைத்தால், நோன்பு திறக்க வைக்கிறதுனா அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது. அப்படி ஒரு நோன்பாளிக்கு நீங்கள் கொடுக்குற போது அவர் நோன்பு வச்சா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறதோ அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்குது. இப்போ நான் இருக்கிறேன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், எனக்கு என்ன கூலி கிடைக்குமோ அது கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கிறார், நோன்பு வச்சிருக்கிறார், அவர் நோன்பு திறக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி நான் உணவின் மூலமாக ஹெல்ப் பண்ணும்போது அவருக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதே மாதிரி நன்மையை இறைவன் எனக்கும் கொடுக்கிறான் அப்படின்னு நபிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. நோன்பு கஞ்சிக்கு பின்னால் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நோன்பாளிகள் நோன்பு திறக்கணும், அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லா பள்ளிவாசல்கள்லையும் இந்த நோன்பு கஞ்சி ஏற்பாடுங்கிறது செய்யப்பட்டிருக்குது. சரி ஐயா, இன்றைக்கு இந்த இறையருள் சார்ந்த விஷயங்களை கேட்டதன் மூலயமா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் நிச்சயமாக அதை கேட்டதுக்காகவே எனக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். தேங்க்யூ. நேயர்களுக்கும் நன்றியையும் ஈகை திருநாள் நல்வாழ்த்தையும் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் வாழும் காலம் எல்லாம் சலாமத்தாக நிம்மதியான முறையில் வாழச் செய்வானாக. ஈகை திருநாளை போன்று எல்லா நாளும் சந்தோஷமாக வாழ வைப்பானாக. வாய்ப்பளித்த மக்கள் டிவிக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈதுல் ஃபித்ர் என்னும் ஈகை திருநாளின் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் உண்டாகுக. என் பெயர் முகமது பாட்ஷா. அண்ணா நகரில் 36 ஆண்டுகளாக வசித்து வருகின்றேன். அன்று முதல் இன்று வரை அண்ணா நகர் ஜாவித் பள்ளியில் தொழுது கொண்டிருக்கின்றேன். சில வருடங்களாக நான் இந்த பள்ளியின் ஜாயின்ட் செக்ரட்டரியாக உள்ளேன். எங்களால் முடிந்தவரை எல்லா வேலையும் செய்து வருகின்றோம். இந்த ஈதுல் ஃபித்ர் நன்னாள் கொண்டாடுவதற்கு முன் 30 நாட்கள் நாங்கள் நோன்பு நோக்கின்றோம். நோன்பு நோற்று முடித்த பிறகு ஈதுல் ஃபித்ர் தொழுகையை நாங்கள் நடத்துவதற்கு முதல் இல்லாதவர்களுக்கு உள்ளவர்கள் பணமோ பொருளோ கொடுத்து எல்லோரும் சேர்ந்து கொண்டாடும் இந்த தொழுகை தான் ஈதுல் ஃபித்ரின் தொழுகை. ஃபித்ர் என்பதே ஈகை என்ற அர்த்தம் அரபிக் வேர்டில். ஈதுல் ஃபித்ர் என்னும் அரபிக் வார்த்தைக்கு ஈகை திருநாள் என்று தமிழில் நீங்கள் மொழிபெயர்க்கலாம். உங்கள் எல்லோருக்கும் என் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் வாவு ஹபீபுல்லா. இந்த அண்ணா நகர் மஸ்ஜித் ஜாவில் 20 வருஷமாக எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்து வருகின்றேன். ரமலான் என்பது ஒரு சிறப்பான மாதம், ஒரு அழகிய மாதம். இந்த மாதத்தில் எங்களுக்கு இது திருமறை குரான் இறங்கிய மாதம். இரவில் எங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் இருக்கின்றது 30 நாளும். இது இல்லாமல் ஏழை வரி என்னும் ஜக்காத் கொடுக்கின்ற மாதம், கம்பல்சரியாகலாம் கொடுக்கணும். இது இல்லாமல் 30 நாள் நோன்பு பிடிக்கணும். இந்த 30 நோன்பு என்பது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இன்றைய காலத்து மேலை நாடுகளில் இப்போ சமீபமாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி இதாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு 1500 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இது சிறு வயதிலிருந்தே நாங்கள் இதை இந்த நோன்பு 30 நாள் நோன்பு பிடிச்சி வந்துட்டுருக்கோம். இதில் யாருக்கு விதிவிலக்குன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு, மாதவிடாய் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால், அது இல்லாமல் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் தான் எக்ஸம்ஷன். இல்லாட்டினா கண்டிப்பாக அந்த 30 நாள் நோன்பு பிடிக்கணும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத மெடிக்கல் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சிறப்பான ரமலான் மாதம் 30 நாள் முடிவடைந்து இன்று எங்களுக்கு பெருநாள் ஈதுல் ஃபித்ர். உலகெங்கிலும் வாழ்கின்ற அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. என் பேர் இஎம் குத்புதீன். நான் இந்த ஜாவித் பள்ளியில் 25 ஆண்டுகளாக பணிபுரிகிறேன். நான் பணிபுரியும் வேலை பிலால், 5 நேரம் அதான் கொடுக்கக்கூடிய வேலையில் இருக்கிறேன். இருந்தபோதிலும் இந்த ரமலான் மாதத்தில் சிறப்புகளையும் சிறப்பான தொழுகைகளும் சிறப்பான நேரங்களிலும் எங்களுக்கு இறைவன் வகுத்து தந்திருக்கின்றான்.
அந்த வழியில் நாங்கள் நல்வழியில் இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பு என்பது எதற்காக என்று சொன்னால், எல்லோரும் அனைவரும் வருடம் முழுவதும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏழையோட அருமை என்னவென்று யாருக்கும் தெரியாது. அதற்காகத்தான் இந்த ரமலான் மாதம் என்ற நோன்பை இந்த கொடுத்திருக்கின்றான். அப்போ இந்த நோன்பு நோற்றால் ஏழைகள் எப்படி பசியாக இருப்பார்கள் என்று அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அதற்காக நம் இறைவன் இந்த நோன்பை அனைத்து சமுதாயத்துக்கும் தெரிகின்றவாறு வைப்பதற்கு நம்ம மீது கடமைப்பட்டிருக்கின்றான். நாங்கள் எல்லோரும் அனைவரும் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அனைவரும் நோன்பு நோற்க வேண்டும். எந்த நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் நம்மளுக்கு கடமை. ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு வெளியூர் செல்லும் பொழுதோ இல்லை நோய் வாய்ப்பட்டிருக்கும் பொழுதோ நம்மளுக்கு இந்த நோன்பு கடமை இல்லை. அப்பொழுது அந்த நேரத்திலும் நம்ம நோன்பு நோற்க வேண்டும் என்று நினைத்தால் நோன்பு நோற்கலாம். ஆனால் எல்லா சமுதாய மக்களுக்கும் இந்த நோன்பை பற்றி தெரிவதற்கோ இந்த நோன்பையுடைய நன்மைக்கோ இல்லை. இந்த நன்மையின் பொருட்டு எல்லோரும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோன்பு. அதனால் எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் நோன்பு வைக்கலாம். அதுக்கு சிறப்பான மாதம் அப்படிங்கிறது இந்த ரமலான் மாதம். ஆனால் மற்ற நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது. நஃபிலான நோன்புகள் வைப்பார்கள். இப்போ இந்த 15, 16, 17 அந்த நேரத்தில் 3 நாள் நோன்பு வைப்பார்கள். அதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய மனதும் நம்மளுடைய உடல்நிலைகளும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவே இந்த நோன்பு நோக்கிறோம். ஆக நாம் எல்லா மக்களும் எல்லா சமுதாயத்திலும் அறிந்து கொண்டு இந்த நோன்பை நோற்பதற்கு வல்ல இறைவன் நம்மளுக்கு துஆ செய்தவனாக இருக்கின்றான். அனைவருக்கும், எல்லா மக்களும், ஏழைகளுக்கும், ஏழை மக்களுக்கும், மாற்று சமுதாயர்களுக்கும் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ருடைய நோன்பை நாங்கள் பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். உங்கள் மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நல்விதமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈகை திருநாளான இன்னைக்கு
மஸ்ஜித் ஜாவித் இந்த பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுகள், சிறப்பு தொழுகைகள் எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களோடு சேர்த்து நம்மளும் கண்டுகளிச்சோம். நிச்சயமா இன்றைய நாள் மக்களுக்கு ஒரு உணர்வை, அதாவது ஈகை உணர்வை மிகைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாகவே நடந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.